36 வயது நிலை ஜோதிகா மாதிரி பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிற மைண்டு எனக்கு வந்து அவங்க பீரியடில் அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு இது இருக்கும். எங்களோட பிராண்ட் நேம் நறுவி. இயற்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நறுவின்னு சொல்லி வச்சோம். நறுமணம் உடையது அப்படிங்கிறது நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் தயார் பண்ணது. என்னோட ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாக இருந்தது. என்ன தீர்வு அப்படிங்கிறப்ப அப்போ ஃபோனில் பார்க்குறப்ப இந்த ஸ்கின்னை பற்றி அதிகமாக நாங்கள் பார்த்துட்டே இருந்தப்ப நேச்சுரல் சோப் அப்படிங்கிறது எங்களுக்கு காமிச்சிச்சு. ஸோ அதுவுமே நாங்கள் யூடியூப்பில் கற்றுக்கிட்டது தான். ஒரு சின்னதாக செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாதான். செஞ்சு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு ஒர்த்தாக தெரிஞ்சிச்சு. பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அக்கா ரொம்ப உண்மையிலேயே நல்லா இருக்கு, நீங்கள் வந்து இதை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு சொல்லி என்னை வற்புறுத்தினாங்க. பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணையில் நாங்கள் வந்து ஹெர்பல் சோப்புன்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த சோப்பு வந்து ரெக்டாங்கிள், ஸ்கொயர் இந்த ஷேப்பு தான் இருந்தது. டாய் சோப்பு அப்படிங்கிறப்ப நம்ம அதில் வந்து இன்னும் நிறைய நலுங்கு மாவு, ஹெர்ப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி அந்த குழந்தைகளுக்காக டாய்ஸு, கார், பொம்மை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் மோல்டு வாங்கி அதை நாங்கள் ஹெர்பல் சோப்பாக பண்ணிகிட்ருக்கோம். பாதாம் ஆயில், ஆலிவ் ஆயில், முல்தானி மெட்டி, சந்தன பவுடர். ஸோ இதை வச்சு பாதாம் சோப்புங்கிறது நம்ம லைக் பண்ணுறோம். ஒவ்வொருத்தருடைய ஸ்கின் எப்படி இருக்குது, அவங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்து ஒரு 5 வகையான சோப்புகள் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். குப்பை மேனி சோப்பு ஒன்று இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கின்ல நிறைய பருக்கள், திட்டுக்கள், பல ப்ராப்ளங்கள் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை எல்லாமே நம்ம இந்த சோப்பு லைட்டாக அப்ளை பண்ணாலே அது என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது சால்வ் பண்ணிடும் நமக்கு. ஹெர்பல் சோப்பு, ஹெர்பல் அப்படின்னா 21 வகையான மூலிகைகள், அது ஆவாரம்பூ, செம்பருத்தி இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய வகையான ஹெர்ப்ஸ் வச்சு நம்ம அந்த ஹெர்பல் சோப்பாக பண்ணிகிட்ருக்கோம். அது எதுக்காக அப்படின்னா இப்போ காலேஜ் போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, பெரியவங்க, டீச்சர்ஸு, வெயிலில் அலைகிறவங்க, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே அந்த ஹெர்பல் சோப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். 21 வகையான மூலிகைகளை வச்சு நலுங்கு மாவு ப்ளஸ் பவுடர் பண்ணி அதை வந்து நம்ம டாய் சோப்பாக பண்ணிகிட்ருக்கோம். அது குழந்தைகள், சின்ன குழந்தைகள்லேருந்து 70 வயசு பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு தடவையுமே ஹஸ்பண்ட்டை நம்ம மணி கேட்டுகிட்டே இருக்கிறப்ப பொதுவாகவே வீட்டில் எல்லாருக்குமே வர்ற ப்ராப்ளம் தான். சரி, இது நம்மளே தனியாக நின்று ஜெயிச்சு காட்டலாமே அப்படிங்கிறப்ப தான் அப்போ தான் இந்த சோப்புங்கிறது என்னுடைய மைண்டுக்கு தோணுச்சு. நாங்கள் நறுவின்ற பிராண்டு பேரில் ஹெர்பல் சோப் 100% ஹோம்மேட், 100% நேச்சுரல். இந்த சோப் வந்து தயார் பண்ண 30 நாளைக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், உடனே யூஸ் பண்ண முடியாது. இப்போ சினி அவார்டை தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளும் இந்த மாதிரி அவார்டெல்லாம் வாங்கினா ஒரு பிரமிப்பு இருக்கத்தானே செய்யும். நம்ம ஃபேமிலி எல்லாமே சப்போர்ட் தானே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் 2-3 அவார்டு நான் வாங்கியிருக்கேன். 999 ஸ்பீக்கர்னு சொல்லி கோயம்புத்தூரில் ஒரு அவார்டு கொடுத்தாங்க. யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அது கல்கி ஃபவுண்டேஷனுங்கிற அவார்டு கொடுத்தாங்க. நாட்டு சக்கரை, சத்து மாவு, மண்புழு உரம் எல்லாமே ஹோல்சேலாகவே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் செடிகள் வீட்டிலே நாங்கள் தோட்டம் வச்சுருக்கோம் பின்னாடி. யாருக்கெல்லாம் இப்போ துளசி, ஓமவல்லி, குப்பை மேனி, சோத்துக்கத்தாழை இந்த மாதிரி நிறையா செடிகள் வச்சுருக்கோம். ரேட் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இது ஹோம்மேடு. தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில், பாதாம் ஆயில், இந்த ஹெர்ப்ஸ் எல்லாமே காஸ்ட்லியானது. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆலிவ் ஆயிலுமே எல்லாம் பிராண்டடு, பாதாம் ஆயிலுமே பிராண்டட். ஸோ இதனால நமக்கு ரேட் கூட தான் இருக்கும்.